நாய். நாய் இல்ல நாய். பாலாட்டுமே. அதான் இருக்குது. அங்க பாரு. அங்க அங்க. வாவ் பியூட்டிஃபுல். என்ன அழகு தேவதை படுத்திருக்கு. ஆஹா, ஜோடி பொருத்தம் பொறுமாதமா இருக்கு. இப்படி ஒரு நேரம் அமையும்னு எதிர்பார்க்கலையே. சூப்பரா இருக்கே. வா கிட்ட வா. புதுசா ரூம் எடுத்தவன் மணியை பத்தி விசாரிச்சானா? யார் அவன்? மணிவண்ணனை பத்தி ஏன் விசாரிக்கிறான்? மணியனை பத்தி நான் எதுவும் சொல்லலைங்க முதலாளி. சரி, என்னடா? போலீஸுடைய சந்தேக பார்வை உங்க மேலையும் விழுந்திருக்கான். அண்ணன் சொல்ல சொன்னாரு, எச்சரிக்கையாவே இருங்க சார். சரி, நான் பாத்துக்கிறேன். போ. வாங்க தம்பி. நீங்க நேரடியாவே என்கிட்ட மணிவண்ணனை பத்தி கேட்டிருக்கலாம். நானே உங்களுக்கு எல்லா விவரமும் சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க தேடி வந்த என் மகன் மணிவண்ணன் இப்போ உயிரோட இல்ல. என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? நான் உண்மையத்தான் சொல்றேன். நான் சொல்றத நம்புங்க. அவன் இப்போ உயிரோட இல்ல. நீங்க உங்க பையனை காப்பாத்துறதுக்காக தான் பொய் சொல்லி நடிக்கிறீங்க. இல்ல, நான் பொய் சொல்ல, உண்மையத்தான் சொல்றேன். அவன் போனதோட எல்லாத்தையும் இழந்துட்டேன். இதெல்லாம் காலம் செய்யற கொடுமை. என் வாழ்க்கை கதையை சொல்றேன், கேளுங்க. நானும் என் பொண்டாட்டி கூட சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா தான் இருந்தேன். எப்பவுமே இன்பமான வாழ்க்கை, எல்லா விதங்களிலும் நிறைவான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். மனிதனுடைய ஆசை பேராசையா மாறி போகிறப்ப தான் அவனுடைய நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமா அழிய தொடங்குது. விதி போட்ட விதிக்கு நான் மட்டும் விதிவிலக்கா என்ன? ஆசை வலையில விழுந்த அல்லும் பகலும் பலவிதமான மது வகைகள், விதவிதமான பெண் துணைகள் இஷ்டத்துக்கு அனுபவிச்சேன். கஷ்டத்துக்கு ஆளான என் பொண்டாட்டி ஒரு நாள் கண்ணை மூடிட்டான். கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டான். நான் என்னுடைய வெப்பாட்டியே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
அந்த நேரத்துல தான் உங்க அப்பா குடும்பத்தோட என் லாட்ஜுக்கு வந்து தங்கினாரு. அப்பதான் சரி டைரக்டர் சார் கதையை சொல்லுங்க. நட்ட நடு ராத்திரியில பொட்டல் காடு மாதிரி ஒரு லொகேஷன். ஜல் 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 ஜல்னு வெள்ளை புடவையோட தலைவிரி கோலத்தோட அப்படியே மெதுவா மெதுவா. டைரக்டர் தம்பி, அந்த பேய்க்கு ஏதாவது ஜோடி இருக்கா? ஏய், அதுக்குத்தான் நாங்க இருக்கோம்ல. ஏன் எங்களை பார்த்தா ஸ்டார் மாதிரி தெரியலையா? டைரக்டர் சார், என்னை ஹீரோவை போடுங்க சார். டேய் சுமாரா, நீங்க சொல்லுங்க தம்பி. இவரை வில்லனா போடுங்க. நட்ட நடு ராத்திரியில வெள்ளை புடவையோட தலைவிரி கோலமா மெதுவா பேய் நடந்து உள்ள பேய் 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 கதையை கேட்ட இப்படி அலறாங்க. என்னடி படுக்கையில உருண்டு பெரண்டு படுத்துட்டு இருக்க? ஓ அதுவா, என் மாமனை நினைச்சா இப்படி தாண்டி பொருள வேண்டியதா இருக்கு. நினைப்புதான் பொழப்பை கெடுக்கும். பேசாம நீ தூங்கு. அவளை எப்படி அனுபவிச்சேன்னு தெரியுமா? உங்க அப்பாவுக்கு மட்டும் நீ செய்யறது தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? தெரிஞ்சா என்ன? அவர் மட்டும் நான் யோக்கியமா? எனக்கும் என் தம்பி மணிகண்டனுக்கும் அவர் தாண்டா ஜென்ம விரோதி. அவர் செஞ்ச அக்கிரமம் சகிக்க முடியாம எங்க தம்பி எங்க அம்மா இறந்துட்டாங்க. என்னடா சொல்ற? இவர் என்ன பண்ணார் தெரியுமா? உடனே அடுத்த செட்டப்பை கூட்டின்னு வந்துட்டாரு. அவ ஒரு கேடு கெட்டவன். டேய் அருணாச்சலம். அம்மா சொல்லுங்கம்மா. அருணாச்சலம், சாப்பாடு ரெடியா? இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குமா? சரி சீக்கிரம் ஆகட்டும். சரிங்கம்மா. சித்தி
நீங்க செஞ்ச தப்ப நான் பார்த்துட்டேன். பார்க்க கூடாதத பார்த்துட்ட, பொத்திட்டு போடா. அதை நான் அப்பா கிட்ட சொல்ல போறேன். போடா போடா போக்கத்தவனே. சித்தி, சத்தியம் தான் ஜெயிக்கும். பொம்பளைங்களோட சாதுரியம் தாண்டா ஜெயிக்கும். பார்க்கலாமா? பாரு உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. என்னங்க, என்ன காப்பாத்துங்க. என்னங்க, எங்க இருக்கீங்க நீங்க? என்னம்மா என்னாச்சு? என்னங்க, மணி யாருங்க? என் மகன். நான் யாருங்க? அவனுக்கு சித்தி அம்மா மாதிரி. உங்க மகன் மணி என் மேலயே கை வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான். என்ன நான் சொல்றது உண்மைங்க. அவன் கிட்ட தப்பு நடந்துக்க என்ன முயற்சி பொய் பண்ணான். பண்ணிருப்பான்? பொண்ணு இந்த வீட்ல ஆ? நான் ஏய், மணி! இருக்கணும், இல்லைன்னா அவன் போய் இருக்கணும். போய் என்னடா அப்பா, போய்? அவ போய் ஏய், சொல்றா. அவ பேச்ச வாயை நம்பாதீங்க. மூடுடா. அப்பா, நான் வாயை சொல்றதை மூடு. கேளுங்க. ஏய், கேளுங்க, நீ என்ன கேளுங்க. நடந்தது சொல்லு. இவன் என் மேல சொல்ற எல்லா அபாண்டத்தையும் கேளுங்க. சொல்லு, தைரியமா சொல்லு. அநியாயமா என் மேல பழிய போடுறான். கேட்டியாடா? கேட்டியா? அவ சித்தி இல்லடா, உனக்கு அம்மா மாதிரி. அசிங்கம் முடிச்சவன. அவ அழுது நான் ஒரு நாள் பார்த்ததில்ல. டேய் மணி, நீ என்ன பண்ணி இருப்பேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். இல்லப்பா, என்னடா இல்ல? நான் சொல்றது கேளுங்கப்பா. என் கண்ணு முன்னால அப்பா, இருக்கக்கூடாது நீ. ஏய், உண்மையாதான்ப்பா வெட்டி சொல்றேன். கொன்னுருவேன். என்ன போடா நம்புப்பா. வெளியில. அப்பா. வெளியில போடா. நான் செஞ்ச பாவம் என்ன பல்லாங்குழியா ஆடிடுச்சு. என் பொண்டாட்டியா வந்த வப்பாட்டி தன்னுடைய லீலையை வேலைக்கார கூட வச்சுக்கிட்டான். அவன் கூட ஓடியும் போயிட்டான். முன்னியர் போகும் வழி பின்னியர் போகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் பையன் மணிவண்ணன் என்ன மாதிரியே பெண்களோட சகவாசம் வச்சுக்கிட்டான். சார், இங்க எதுக்குடா வந்த? நம்ம மணிவண்ணன் சார் ஒரு பொண்ணு கூட மோட்டார் பைக்கில் போய்கிட்டு இருந்தார் சார். அதை சொல்லலான்னு தான். சரி போ. சரி சார். போ போ போ. போய் சார். வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். போ. நீ உண்மையத்தான் சொல்றியா? இந்த பார், நீ சொல்றது உண்மையா இருந்தா அவன் அங்கேயே வெட்டி போட்டுரு. டேய் மணிவண்ணா, நீ எங்க போற, என்ன பண்றன்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஒழுங்கா இல்ல என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். ஞாபகம் வச்சுக்க. டேய் நீ போ. இப்படி ஏதாவது மிரட்டி வெளியே அனுப்பினாதான் நம்ம ஜாலியா இருக்க முடியும். சரியான நேரத்துல சரியான வேலையை செய்யற சரியான ஆளு எல்லாம் தாங்க சரி, நீங்க. இப்படி பேசி நேரத்தை வீணாக்காத. ஆ? ம்? ம். பாட்டிய பாக்குறேங்கிற சாக்குல அடிக்கடி இந்த கிராமத்துக்கு வரதே உன்னை பாக்குறதுக்காக தான் கிச்சா. நீ இங்கே வரலன்னா நான் உன்னை பார்க்க வந்திருக்க போகிறேன். என்ன அங்கே வந்து உங்கள் அப்பா மற்ற ஆளுகள்லாம் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம். நம்ம லவ் மேட்டர் அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். வெரி குட். நம்ம சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லு. சரி, இப்படியே என்ன எவ்வளவு தூரம் தான் நடத்தியே கூட்டிட்டு போக போற? நீ என்ன மகாராணியா? இப்பயே நடந்து பழகிக்கோ. இன்னும் 2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. புரியுதா? ஐயோ, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது கிச்சா. சரி சரி, காலம்புறம் உன்னை நான் தான் சுமக்க போகிறேன். அதுக்கு இப்பயே ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். ம், நல்லா கட்டியாக பிடிச்சிக்க. பாத்து கிச்சா, நான் கீழே விட்டு போறேன். மெதுவா, மெதுவா. வலிக்கிறாத. நல்லா பிடிச்சிக்க. ஐயோ, கை வலிக்குது. விட்டு விட்டு நான் நடந்து வரேன். என்ன ட்ரெஸ் போட்டாலும் ஆளு கும்முன்னு தாண்டி இருக்கு. எல்லாம் சரி, யாராவது பாத்துட்டு போறாங்க. பார்த்தா நல்லா எனக்கு பார்த்துட்டு வெக்கமா போகிறாங்க. இருக்கு. நீங்க ரொம்ப மோசம். முதல் மழை என்னை நனைத்ததே, முடி வச்ச ஜன்னல் திறந்ததே. இங்க ஏதோ ஒரு கதவு திறந்திருக்கு. என்னன்னு பாப்போம். என்னடி சும்மாவே Love பார்த்துட்டு பண்ற இருக்க? வேகத்துல உண்மையா ஏதாவது கொடுக்கலாம்ல? அப்படியே கைய வச்சு சாச்சிட்டான். கிச்சா கிச்சா கிச்சா
கிச்சு 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 கிச்சா கிச்சா அச்சா பகோத் அச்சா. ஆமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னடா சந்தேகம்? உருப்படியா எதையாவது செய்யணும்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? உருப்படியா ஏதாவது பேசலாம்னா இவன் வேற சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி பூந்து நிக்கிறான். உருப்படி ஏதாவது போய் பிடியா, உருப்படி ஆயிடுவ. இப்படித்தான் நானும் ஒருத்திய இவளை விட செகப்பா ஒருத்திய பிடிச்சேன். அவ என்ன சொன்னா தெரியுமா? என்னடா சொன்னா? செருப்படி கிடைக்கும்டா. என் நெருக்கடி தெரியாம நெருக்கடி கொடுக்கற உனக்கு செருப்படி போதாதுடா. என் பெல்ட்டோட சவுக்கடி தாண்டா தேவை. கிச்சா, 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 கிச்சா. தோல் மேல 90 அடி தொடச்சுட்டா ஒண்ணுமில்லடி. இரு இரு. ஐயோ